ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய ஆயில்ய நட்சத்திர அருளுரை 19. ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பு நிறை மானுட ஆன்மாக்களே, சத்திய யுகம் என்பது உதித்திட்ட நிலையிலும் தேர்வுகள் பலவும் நிகழ்கின்றதனை உணருங்கள். 12 தெய்வங்களும் ஒவ்வொரு சத்தியயுக வாசிகளையும் உள்ளேற்று ஆசீர்வதித்தால் மாத்திரமே 2ஆம் வாயிலினை நோக்கி பயணிக்க இயலும். 12 தெய்வங்களும் 12 வகை தேர்வு முறைகளை உட்செலுத்திடுவர். அன்பு சீடர்கள் அனைவரும் உதிக்கும் சோதனைகளை உட்கடந்தே பயணிக்க வேண்டும். பிரபஞ்சத்தின் ஓர் அங்கமான ஆதி விளக்கு என்பது அங்கீகாரத்தினை பெற்று உலகம் உய்வுறும் பணிக்கு உதவிட அதீத ஆற்றல்களை உள் ஏற்று செயல்புரிய துவங்கி உள்ளது. காலம் பூரணமாய் கனிவதற்கு 3 சக்கரங்கள் முழுமையாய் சுழன்றிடல் வேண்டும். அவை யாவை எனில் அநாகதம், விஷுக்தி மற்றும் ஆக்ஞை என்பதாகும். அநாகத சக்கரம் என்பது அன்பினால் மலர்கின்ற சக்கரமாகும். விஷுக்தியோ கருணை கொண்டோருக்கு பூரணமாய் மலர்ந்திருக்கும். ஆக்ஞை மலர்ந்திட காருண்ய ஆற்றல் பெருகிடும். அன்பான மானுட ஆன்மாக்களே, ஓர் உத்தமமான பொற்காலம் உதித்துள்ளது. பிரபஞ்சத்தின் நுண்ணிய பேராற்றல்கள் ஆதி விளக்கினில் ஒடுங்கியுள்ளது. தெய்வீக சக்திகள் யாவுமே ஒன்று திரண்டு ஒளி வெள்ளமாய் நிலைப்பதனை உணர வேண்டும். இத்தருணத்தில் அனைவரும் பெரும் ஆற்றல்களை பெற்று உட்திரைகளான அறியாமை திரைகள் நீங்கி ஞானியராய் மலர்ந்திடலாம். சத்தியயுக காலம் என்பது அன்பும் கருணையும் நிறைந்த ஞானியரின் உலகமாகும். எனில் அத்தகையதோர் நிலையினை உணர்ந்து ஏற்றுவிட எப்பணியினை ஏற்க வேண்டும் என்று சிந்தித்து உணருங்கள். மாயைகள் எளிதாய் விலகும் காலம் இது. மகா சக்தி மண்டல கோபுரத்தினை ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகள் உருவாக்கிய நிலையில் அன்பின் ஸ்வரூபமாய் கன்னியாகுமரியும் கருணையின் வடிவாய் வைஷ்ணவியும் காருண்ய சக்தியாய் உஜ்ஜயினி தேவியும் நிலைத்திருப்பார். ஒரு மனித தேகத்தினில் எண்ணற்ற இயங்கு சக்தி மையங்கள் உண்டு. சுரபிகளும் உண்டு, அமில சுரப்புகளும் உண்டு. இவை யாவும் சூட்சம சக்கர ஆற்றல்களின் இயக்கத்திற்கு உட்பட்டது. பிரபஞ்ச பேரலை என்பது எண்ணற்ற அமிலங்களை உள்ளடக்கிய கதிர்வீச்சு அலைகளை தன்னுள் ஏற்றே இயங்கிடும். மனிதர்களின் சக்கர அமைப்புகள் மாத்திரமே பிரபஞ்ச கதிர்வீச்சுக்களை உள்ளேற்று இயங்கும் தன்மையினை கொண்டிருக்கும். ஆதி விளக்குகளே சக்கரங்களை இயக்கும் பேராற்றல் கொண்டது. அநாகத சக்கரமும் விஷுக்தி மற்றும் ஆக்ஞை சக்கரங்களும் ஒவ்வொரு மனிதருக்கும் வீரியமாய் இயங்கக்கூடிய காலம் என்பது உதித்துள்ளது. உணர்வுகளால் ஏற்று செயல்புரிய கடவது. அநாகத மார்க்கம்
அன்பின் மார்க்கமாகும். அநாகத அன்பு சக்கரத்தினை இயக்குவதற்கு உரித்தான உன்னத எரிபொருள் என்பது பிரபஞ்ச பேரொளியினில் அபரிமிதமாய் கலப்புற்றுள்ளது. சத்திய யுகம் உதிக்கின்ற இத்தருணத்தில் அன்பு எனும் அமிர்த ஆற்றலை உள்ளடக்கிய பேரொளி என்பது பிரபஞ்ச அணுக்களிலிருந்து வெளிப்பட்டு சக்தி மண்டலத்தினால் ஈர்க்கப்பட்டு பூமியினை நிறைக்கத் துவங்கிடும். தெய்வங்கள் யாவருமே மானுட ஆன்மாக்களை காத்திட பூமியில் சூட்சம தேகம் கொண்டு உருவேற்றம் கண்டு நிலைப்பதினால் பிரபஞ்சத்தில் நிலைக்கும் எண்ணற்ற அணுக்களின் ஒளி சக்தியானது பூமி கிரகத்தினால் ஈர்க்கப்படுகின்றது. பிரபஞ்சத்தின் ஆற்றல் களஞ்சியமாய் விளங்குகின்ற சக்தி மண்டல கோபுரங்கள் யாவும் பூமியிலும் ஸ்ரீ ஹயக்ரீவ மகர்ஷிகளின் திருவருளினால் நிலை நின்றுள்ள காரணத்தினால் அரிய அணுசக்திகள் யாவும் பூமியினால் ஈர்க்கப்பட்டு ஆதி விளக்கினில் குடிகொண்டிட முனைகின்றது. இதன் மூலம் அநாகத சக்கர அலைவரிசை என்பது வீரியம் அடைந்துள்ளது. உணர்ந்து ஏற்று பூரணத்துவம் பெற்றிட விஷுக்தியின் தீவிர இயக்கத்திற்கு உரித்தான ஆற்றல்களை அனைவருமே பெற்றிடலாம். விஞ்ஞான பூர்வமாய் உணர்ந்திட வேண்டும் எனில் குருதியினை தூய்மையுறுத்திட ஓயாது இயங்குகின்ற இருதயம் எனும் உடற்கருவிக்கு ஆற்றல்களை பொழிந்து இயக்கக்கூடிய உயிர் சக்தியான வெப்பம் என்பது ஓர் மானுட ஆன்மாவினாலும் சூழ்கின்ற உயர் தெய்வ ஆன்மாக்களினாலும் வழங்கப்படுகின்றது. வெப்ப சக்தி எனப்படும் உயிர் சக்தியானது குருதியினில் பாய்ந்து அவற்றை அனுதினமும் அனுக்ஷணமும் தூய்மையுறுத்துகின்றது. உயிர் அணுவானது இருதயத்தை இயக்குவதற்கு மாத்திரமே தனது சரிபாதி வெப்பசக்தியினை பொழிந்திருக்கும். எனினும் உயிர் ஆற்றலின் பற்றாக்குறையின் காரணமாக பலருக்கும் வெப்பம் குன்றிய நிலையில் இருதயத்தின் இயக்கமும் தடைபடுகின்றன. ஆதி விளக்குகள் யாவுமே மேரு சக்கரத்தின் மூலம் அதீதமான உயிர் ஆற்றல் எனும் சுத்த உஷ்ணத்தை பிரபஞ்ச பேரலைகளிலிருந்து ஈர்த்து வழங்கும் வல்லமை பெற்றது. இப்பூவுலகம் எங்கும் பிரதிஷ்டை கொள்கின்ற ஆதி விளக்குகள் யாவுமே பிரபஞ்ச பேராற்றல் எனும் தூய புனிதமான சுத்த உஷ்ணம் எனும் உயிர் சக்தியினை ஈர்த்து அருளும் தன்மை கொண்டது. எனில் சூழ்கின்ற மனிதர்களின் இருதயம் பூரணமாய் இயங்குவதற்கான சுத்த உஷ்ணம் எனும் வெப்ப ஆற்றலினை ஆதி விளக்குகள் அருளக்கூடிய காலச்சூழல் உருவாகி உள்ளது. குருதியில் கழிவுகள் கூடியிருப்பின் அநாகத சக்கரத்தின் இயக்கம் குன்றிவிடும். கழிவுகள் நீங்க பெற்றால் சக்கர ஆற்றல்களும் வீரியமடையும். குருதி தூய்மையுற்றால் அநாகதம் மலரும். எனினும் சிரசினையும் உடலினையும் பிணைக்கின்ற விஷுக்தியில் மாறுபட்ட கழிவுகள் தேக்கமுறும். அத்தகைய நஞ்சுகளை அழிக்கும் திறன் பாதரசத்திற்கு மாத்திரமே உண்டு. இப்பிரபஞ்சத்தின் வீரிய இயங்கு சக்தியினை கதிரலை வீச்சுகளாக பெறுகின்ற மானுட ஆன்ம அணுக்களும்
ஆதி விளக்குகளின் ரசமணி குளிகைகளும் அனைவரது விசுத்தி சக்கரத்தினை வீரியமாய் இயக்கி கழிவுகளையும் பூரணமாய் நீக்கியே அருளிடும். அநாகதமும் விசுத்தியும் பூரண ஆற்றல்களை பெற்றிட்டால் அன்பும் கருணையும் மலரும். மனிதர்களின் சொற்களும் செயல்களும் ஒத்தவையாக மலரும். பிறர் நலம் நாடுவதாகவும் அமையும். அநாகதமும் விசுத்தியும் மலர்ந்து இயங்கக்கூடிய கால அங்கம் உதித்துள்ளது. சத்திய யுகத்தின் இரு வாயில்களானது மலர்ச்சியுற்று திறவு கொண்டால் மானுடர்களின் ஆக்ஞை எனப்படும் அதிகார சக்கரமும் தூய எண்ணங்களால் நிறைக்கப்படும். உயிர் அணுவின் இருப்பிடமும் இயக்கமும் பூரண ஆற்றல்களால் மலரத் துவங்கினால் மானுடர்களும் காருண்ய சக்தியால் பூரணமாய் நிறைக்கப்படுவர். உடலின் ஆற்றல்கள் பெருகி தூய்மையுற்றால் உயிர் சக்தியானது உள்முகமாய் ஒடுங்கும். தனது அகப்பயணத்தை துரிதமாக ஏற்றுவிடும். உங்களுடைய ஆதியும் அந்தமும் ஒன்றிணைந்து ஜோதியாய் ஒளிர்ந்திட அனைவரும் சத்தியத்தினை உணர்ந்து அகத்தினில் நிகழ்ந்திடும் மாற்றங்களை கண்டு உணருங்கள். மௌனமாய் வீற்றிருந்து தியானித்து உருகியே நின்றிட அக மலர்ச்சிதனை உணர்ந்திடலாம். கலியினோடு இணைந்து இயங்குவதனை விடுத்து கிட்டிய தருணங்களில் எல்லாம் சத்தியத்தினோடு இணைந்து இயங்க முற்படுங்கள். ஐம்புலன்களின் ஒடுக்கமே ஆழ்ந்த சத்தியமாகும். மனம் ஒடுங்கினால் ஆன்மா பூரணமாய் விழித்து இயங்கிடும். அன்பு மானுடர்களே, காற்றுள்ள போதே தூற்றுவது சிறந்த பலனை அருளிடும். உதித்துள்ள பொற்காலத்தினை ஏற்று அகத்தினில் சிறந்து ஆன்ம ஞானியாய் வாழ்ந்திட வாழ்த்துகின்றேன். பூரண ஆசிகளையும் பொழிகின்றேன்.